இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். பைசனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ என்டையராக பைசன் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பைசனுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷனில். இன்னொன்று டேரக்டர் வந்து உங்களுக்கு அவர் பிளாக்ல எழுதிட்டு இருந்த சமயத்துலேருந்தே தெரியும் அப்படின்றது நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஃபங்க்ஷனில் மாறி என்னன்னு அதை பற்றி பேசினாங்க. அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மாரி செல்வராஜ்ன்ற நபர் எப்போ உங்களுக்கு அறிமுகம்? எனக்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். ஓகே. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது அப்போ தான் எனக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் லிட்ரேச்சர் சைடு. ஏன்னா ட்ரெயினில் ரொம்ப லாங் ட்ராவல்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து தான் வருவேன் காலேஜுக்கு. அப்போது படிக்கிறது தான் ஒரே உங்களுக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபோன்லாம் பெருசாக கிடையாது. ஸோ அப்படி படிக்க ஆரம்பிச்சப்போ விகடன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் மேக்ஸினாக. அப்போ அதில் இருக்க ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறது, அதை பேஸ் பண்ணி அந்த ரைட்டரோட பர்டிகுலராக ஏதாவது ஒரு 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 நாவல் இருந்தாலும் எது இருந்தாலும் தேடி அப்படியே ஆரம்பித்தது. அப்போ வந்து ஏன்னா எனக்கு ராம் சார் ரொம்ப பிடிக்கும். கட்டுறது தமிழ் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வைங்க அந்த டைமில். ஸோ அவர் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டியூட் வந்த பிறகு அவரை எப்படி மீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அப்படி படிக்கும்போது கேள்விப்படுறேன் இந்த மாதிரி அவர் ஒரு பிளாக் ஒன்று வச்சுருக்காரு. அதில் வந்து எழுதிட்டுருக்காரு. அவர் அசிஸ்டன்ட்ஸ், அவங்க ஒய்ஃப், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எழுதுகிறாங்க, ஷார்ட் ஃபிலிம் எழுதுகிறாங்க, ஜென்ரலாகவே ரைட் அப்லாம் எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அது பிளாகில் போய் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ இவரோட கதையை படித்தேன். 2-3 கதையெல்லாம் படித்தேன். ஒரு ரைட் அப் ஒன்று எழுந்தது. அது பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படிலாம் இருக்குது, பயங்கரமாக எனக்கு இதுவாகிடுச்சு அது படித்து. சரி அப்படின்னு அது யார் அதுன்னு தேடி போயிட்டு ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணுற மாதிரி செல்வராஜன் டைப் பண்ணேன். ஸோ நான் டெக்ஸ்ட் பண்ணி அது ஒரு 2-3 நாள் கழித்து அவர் ரிப்ளை பண்ணி அப்போ நம்பர் வாங்கி அப்போ தான் பேச ஆரம்பித்தோம். ஸோ அவர் கூட பழகினது நிறைய பேசுவோம் பொலிட்டிக்கலாக. ஏன்னா எனக்கு ரொம்ப தெரியாது. ஸோ அவருக்கு நிறைய தெரியும். ஸோ 2 பேருமே 2 இதில் இருப்போம் எக்ஸ்டெண்டில். நான் இங்கே கம்ப்ளீட்டாக இங்கே சென்னை சைடு இருக்கேன், அவர் திருநெல்வேலி. 2த்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கூட அது பேசினப்போ தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, இது என்னங்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அது. அப்போதுலேருந்தே சொல்லுவார், நான் படம் பண்ணால் நீ தான்டா கேமராமேன் அப்படின்னுவார். நீ இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வா, நானும் ராம் சார்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், கரெக்டாக இருக்கும்னுவார். அதே மாதிரி நான் வெளியே வந்து ஒர்க் பண்ணிலாம் முடிச்சு தனியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரும் ராம் சார்ட்டேருந்து வெளியே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பெருமாளுடைய ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் அது. அப்போது ரஞ்சித் அண்ணெல்லாம் கூட ப்ரொடியூசர் இல்லை. அப்போ அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் நான் சொல்கிறது. அப்போ வந்து கூப்பிட்டு இது மாதிரி படம் பண்ண போகிறேன்டா, நீ இந்த மாதிரி இருக்க இப்போ அப்படின்னாரு. ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் அவரோட பர்சனல் ஓகே என்ன போதுன்னா அந்த கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ என்னடா நிலமையில் இருக்கேன், இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் நான். சரி நீ பண்ணுவியா இப்போ அப்படின்னா பண்ணுவேண்ணா. நீங்கள் சொல்லுங்கள். இல்லைடா எனக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால ஒரு படம் பண்ண கேமரா வச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் கொடு, நான் ட்ரை பண்ணுறேன், நான் இல்லைனா நம்ம அடுத்த படம் பண்ணுவோம்னு சொன்னார். ஸோ கொடுத்தேன். அதே மாதிரி அப்புறம் நிறைய ப்ரொடக்ஷன் மாறிச்சு, இது மாறிச்சு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் வேறு டிஓபியோட. ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு என்னென்னா அந்த ஒரு படம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே. ஸோ அந்த ஃப்ரெஷருக்கு யூஸ்வலாகவே அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். என்ன ஆகும்னா ஒரு நியூ கம்மரோட வந்து ஒரு படம் பண்ணாலும் ப்ராப்ளமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா டேரக்டரும் புதுசு, கேமராவும் புதுசு, அது எல்லாருக்கும் நடக்கும். ஓகே. ஸோ அப்படி நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு படத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் சுற்றிட்டு இருந்தேன். எப்படியாவது அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டு ட்ரை பண்ணோம், இன்னும் நல்லா ட்ரை பண்ணோம். அப்புறம் நிறைய நம்ம அந்த ஸ்ட்ரகிள், நிறைய படம் நடக்கலை போய் அப்புறம் டாடா கிடச்சிது. அதுக்குள்ளே அவர் நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டார். ஸோ டாடா முடித்து கரெக்டாக படம் பாருங்க நான் ஒரு நாள் பேசினேன், அது பண்ணேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து அவரை கூப்பிட்டாரு. ஸ்டார் போயிட்டுருக்கு அப்போ. ஓகே. இந்த மாதிரி படம் பண்ணுறியாடா அடுத்த படம் அப்படின்னாரு. பண்ணுறேன் நான் எப்போ அப்படின்னு கேட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார் போயிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டாரு. ஸ்டாரோடைய இதெல்லாம் கூட எதுவும் வரல அப்போ, ஷூட் தான் போயிட்டு இருந்தது. அப்படி தான் கூப்பிட்டாரு. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அந்த டாடான்ற ஒரு படம் அதோட அது அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஒரு படம்ன்றது அவர் ஆக்சுவலாக டாடாவும் பார்க்கல அப்போ. ஓகே ஓகே. பட் என்ன அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது ஒன்று, ப்ளஸ் வெளியே சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட. மேபி இதெல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பைசனுக்கான கதை வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது, ஏன்னா இப்போ அவர் இன்டர்வியூவில் அவர் சொல்கிறத வச்சு சொல்லும்போது அந்த படத்தோட நோக்கத்தை தான் நான் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட அவர் பேசுறது, அந்த நோக்கத்தை தான் நான் நிறைய சொல்லுவேன் கதையை விட. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது என்னென்ன புரியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பட் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு எல்லாமே நோக்கன் காரணம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அவரும் டிஸ்கஸ் பண்ணி அது அவர் நினைக்கிறத நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பைசனோட கதையை அவர் நரேட் பண்ணதை பற்றி பேசலாம்.
பைசன் வந்து முதல்ல ஸ்கிரிப்டாக கொடுத்தாரு. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் இருந்தது, அது படிச்சுட்டேன். முதல்ல வாழை படத்தை போட்டு காமிச்சார், கதையெல்லாம் கூட படிக்கல. வாழை அப்போ ஒரு எடிட் வெர்ஷன் ரெடியாக இருந்தது. அப்போது ஒரு நாள் கூப்பிட்டார், நீ படம் பார்த்துரு முன்னாடி அப்படின்னாரு. சரிண்ணே. போனால் த்ரூவ் வந்திருந்தார் அப்போ. ஸோ த்ரூவ் நானும் தான் ஒன்றா வாழை பார்க்குறோம். பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஸ்டன் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விட அது இன்னும் வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ படம் பார்த்துட்டு என்னுடைய இது எல்லாமே நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அப்போ நிறைய கேட்டுட்டு இருந்தார், எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். 2 பேருக்குமே சொன்னார், எனக்கும் த்ரூவுக்கும், இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது, அதில் இருக்க மனிதர்கள் இப்படி தான் இருக்க போகிறாங்க, ஸோ லைஃப் ஸ்டைலாக அப்படி தான் இருக்கும் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரிப்ட் படிங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் படித்தேன் நான். அது ஒரு வெர்ஷனில் இருந்தது கதை. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. படிச்சுட்டு அப்புறம் பேசினோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு கூப்பிட, ஏன்னா மற்ற ஒர்க்கில் இருந்தார். ஸ்கிரிப்ட் ஃபைனல் டிராஃப்ட் கரெக்ஷன்ஸ்லாம் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த டைம். அப்புறம் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் மாற்றிருக்கேன், மறுபடியும் படிச்சிருந்தாரு. மறுபடியும் படித்தா அதுவும் அப்போ இப்போ இருக்கிற வருஷம் அது சூப்பராக இருந்துச்சு. இதுவும் இன்புட்டாக இதுவாக அப்படி இல்லை, அவர் சொன்னதான் கரெக்ட். ஆக்சுவலாக முதல்ல அதோட சொன்ன மாதிரி அதோட நோக்கமோ இதோட லைஃப் ஸ்டைலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அது. ஏன்னா அவருமே அப்படி தான் ரெடியாக இருந்தார். டெக்னிக்கலாக அப்படி பண்ணணும்லாம் இல்லை அவருக்குமே. உன்னை எனக்கு நல்லா தெரியும், என்ன உனக்கு நல்லா இப்படி மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இப்படி தான் வந்து போனது. எனக்கு வந்து பர்சனலாக அவரை நல்லா தெரியும். நாங்கள் பொலிட்டிக்கலாக நிறைய பேசியிருக்கோம். நான் ரொம்ப குதர்க்கமாக கூட அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப அந்த அறியாத வயசில். ஸோ அதெல்லாம் இருந்ததுனால எங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருந்தது. என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஊரை நான் நேரடியாக பார்க்கல. நான் பார்த்த கிராமம், நான் பார்த்த லைஃப் ஸ்டைல், கேள்விப்பட்டது, படித்தது, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஊரை பார்க்குறதுங்க ரொம்ப புதுசாக இருந்தது. ரியலாக அந்த விக்டிம் சொல்கிறத கேட்கலாம், அந்த விக்டிமோட ஊர்லேருந்தே அதை கேட்குற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. அவர் சொன்ன கதைகளோ சொன்ன விஷயங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் இங்கேருந்து கேட்டிருக்கேன். ஓகே. அந்த ஊரில் உட்காந்து அந்த பிரச்சனை நடந்த இடத்துலயே உட்காந்து அவர் சொல்கிறது கேட்குறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது எப்படி இருந்தால் உட்காந்து சொல்லணும்னு சொல்ல மாட்டார், கேஷுவலாக பேசிட்டு இருக்கும் போதே அது ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆச்சு, இப்படிலாம் வரும். அது இல்லாமல் அந்த ஊரில் பழகின ஆட்கள், ஒரு மனத்தி கணேசன் அண்ணன் அவர் கூட பழகினது, அவங்களோட ட்ராவல் பண்ணது, இந்த மாதிரியான கலெக்டிவாக நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுதான் பெட்டராக ஹெல்ப் பண்ணுச்சு இந்த படத்துக்கு. ஓகே ஓகே. ஒரு டெக்னிக்கலாக அப்படி ஒரு ஷார்ட் போகலாமா, டெக்னிக்கலாக அப்படி லைட்டிங் இருக்கலாமா, இப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. ஒரு சில மேட்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு டெக்னிக்கலாக, இது மட்டும் எனக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரே தவிர வேறு எதுவுமே அவருக்கு ரெக்குயர்மெண்ட்டாக இல்லை. ஏன்னா அந்தந்த மொமெண்ட்டுக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அதுதான் அந்த படத்தில் இருக்க விஷுவல் ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. அது அவர் டிசைட் பண்ணுறது தான். அவருக்கு அந்த மொமெண்ட்டில் ஒன்று தோணும், மெட்டஃபரிக்கலாக ஒன்று தோணும், டக்குன்னு இது எடுத்துலாம் மாடா இந்த மாதிரி இருக்கும்னாரு, அதை எடுப்போம், இப்படி தான் பண்ணது. ஸோ அவர் சொன்னது தான் ஆக்சுவலாக நடந்துச்சு. சூப்பர். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னன்னா, துருவ் வந்து ப்ராப்பராக அந்த கபடி எல்லாமே கற்றுக்கிட்டு இந்த ஊர்லேயே தங்கி இருந்து அது அந்த ஊர்க்காரராகவே அது வந்து படத்தில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன, அவர் வந்து வெளியே இருந்து ஒரு ஆளாக பார்க்க முடியல, அந்த ஊரில் இருக்க ஒருத்தரை தான் பார்க்க முடியுது. நீங்களும் அந்த மாதிரியான ஸ்பேஸில் நிறைய நாட்கள் வந்து நீங்கள் அதுக்குன்னு இருந்திருக்கீங்கன்றது கேள்விப்பட்டோம். ஸோ உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் எப்படி இருந்தது டுவர்ட்ஸ் பைசன்? அதான் இப்போது துருவ் எப்படி இருந்தாரோ அந்தளவுக்கு இல்லை சொல்கிறேன். நமக்கு தெரியாத கல்ச்சர் அது அந்த லைஃப் ஸ்டைலாக போய் அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வேற ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் 2 படம். ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலில் ஒரு படம் அப்படின்றப்பல வேறு மாதிரியான ஸ்டைலில் இருக்கிற ஃபில்ம் மேக்கர் தான் அவர். ஸோ இவர் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து இது அதை விட அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா அங்கே பேசுகிற விஷயம், அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள், நம்ம பேசுகிற ஒரு பொருளை மென்ஷன் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை வேறு, அங்கே அது வார்த்தையாக இருக்கும். பொலிட்டிக்கல் செட்டப்பாகவே வந்து அது ரொம்ப இப்போ வரையும் பதட்டமான இதுலேயே தான் இருக்கும் அந்த ஊர். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அது. ஸோ நான் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஒரு ஷூட் ஆரம்பிக்க ஒரு 6 months முன்னாடியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்பயே ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு அந்த ஊருக்கு போகிறதுல. அந்த நிறைய நண்பர்கள் அண்ணன்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூட பேசுகிறதுல, அது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல. ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் லொக்கேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் கபடி ப்ராக்டிஸ் நடக்கும் துருவுக்கு. ஸோ அங்கே போயிடுவோம். அது ஒரு நைட்டு 10-11 வரைக்கும் போவோம். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணதே எனக்கு ஒரு பெரிய ப்ரெப் ஒர்க்கில் ஒரு பெஸ்ட்டு பார்ட்டாக நான் நினைக்கிறேன். ரொம்ப கேமரா இங்கே வைக்கணும், லைட் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு ஒரு 2-3 படம் இருந்துச்சு, இப்படிலாம் பண்ணலாமா, அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டோம். ஸோ இது ரொம்ப எமோஷ்னலாக தான் அப்ரோச் பண்ணோம்.
ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு ப்ளஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட பண்ணால் இது வந்துடும் நம்பினேன். இன்னொன்று டிரெக்டரோட ஐடியா மாதிரி என்ன யோசிச்சது, அவர் என்கிட்ட வேலை வாங்கினது, நான் எப்பவுமே அதான் நம்புவேன். ஒரு டைரக்டரால் தான் ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு பெஸ்ட்டு கொண்டு வர முடியும். யாரும் தனியாக பர்ஃபார்ம் பண்ணிடவே முடியாது. அதை அவர் பண்ணார். ஆக்சுவலாக நான் என்ன நம்பினனோ அதுலேருந்து கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மேட்ரு அவர் தான் கொண்டு வந்தார். அதுதான் இதோடைய விஷுவல் பார்ட். சூப்பர். ஏன்னா டிஓபி சனுஜான் வரிகிருஷ்ணன் மலையாளத்தில் இருக்காங்களே, ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஜெர்சி படம் ஷூட் பண்ணும்போது அவர் இன்டர்வியூ நான் பண்ணுறதுக்கான சூழல் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், இது பெரும்பாலும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம்ன்றனால இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரியான சேனலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங் எப்படி நடக்குமோ அப்படி இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒரு ஹீரோ இருக்காருன்றனால அவருக்கே அவரே நம்ம காமிச்சிட்டு இருக்க முடியாது, பேட்டும் பாலும் தான் இங்கே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருந்துச்சு. அவர் சொன்னது ஓகே தான். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ப்ராட்காஸ்டிங்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கணும், ஏன்னா படத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கணும், ஒரு பிளேயர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. டைரக்டர் என்ன சொன்னார்னா, அவருக்கு கம்ப்ளீட்டான்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி வந்து பிளேயர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும் அப்படிங்கிறது அவர் நினச்சது. அந்த 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 கோர்ட்டுக்குள்ளே இருந்து ஆடினா எப்படி இருக்கும், பார்த்தா எப்படி இருக்கும், வெளியே நின்று பார்க்கறது வர உள்ளே நின்று ஆடும்போது பார்க்கறது வர அவருக்கு மோஸ்ட்லி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நானுமே அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டேன். ஓகே, ஏன்னா இந்த படத்தோடைய எடிட் ஸ்டைல் நமக்கு தெரியாது, ஸ்கிரிப்ட் படி இருக்காது இல்லையா. ஸோ எடிட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ண போகிறாரு, இது மாண்டேஜா இல்லை லென்த்தியா, அது சம்டைம்ஸ் அது சீன் நினைப்போம், அது ஒரு மாண்டேஜ் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருந்துச்சு மிக்சடாக. அதனால அவர்கிட்ட அட்மிட் பண்ணிட்டு தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணிடலாம், மூடு எப்படி வேணும் என்னங்கிறது மட்டும் சொல்லிடுவார். மற்றபடி சில ஷார்ட்லாம் நமக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கூட தெரியாது, இது எங்கே வரும்னு. ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் அவர் கான்ஃபிடண்ட்டாக அப்படி அவர் சொல்கிறத ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, அந்தந்த ரைடுக்கு இப்போ அதுக்கு ஒரு கோரியோ இருக்குல்ல, இது எல்லாமே அவர் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சு அதுக்குண்டான ப்ராக்டிஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரைடு போகிறாங்கன்னா அந்த ரைடை ஒரு சிங்கிளாக ஒரு ஷார்ட்லேயே காட்ட போகிறோமா இல்லை கட்ஸில் போக போகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. இனிஷியலாக கேமரா மட்டும் ஒரு 3 கேமரா சஜஸ்ட் பண்ணேன், 3 கேமரா ஷூட் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் மட்டும்னு சொன்னேன். பட் அவர் என்ன வேணான்ட்டார். இல்லைடா, அது 3 கேமராங்கிறது நம்ம சீன்ஸும் ஷூட் பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸும் ஷூட் பண்ணுவோம். இந்த 3rd கேமரா வந்து வர வச்சு, ஏன்னா பட்ஜெட் பிரச்சனைலாம் இருந்துச்சு, வர வச்சு கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம 2 கேமராவே போதும். இன்னொன்று, மல்டிபிள் கேமராஸை ஒரு ரைடில் நம்ம கட் பண்ணால் கூட சீட் பண்ணுற மாதிரி ஆகிடும், இந்த ஒரிஜினாலிட்டி கம்மியாகிடும். ஸோ அதனால் 2 கேமராவில் கட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகும்போது 2nd கேமரா கட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு எனக்குமே. சரி, அப்படி போனது தான், அது டைரக்டரோட ஸ்டைலில் போனது தான். பட் அது ஒர்க் ஆச்சு எனக்குமே ரொம்ப. எனக்கு கபடி போர்ஷன்ஸ் வந்து பெரும்பாலும் நைட்டு நடக்கிற மாதிரியான விஷயம்ஸ் தான் நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது வெவ்வேறு இடங்கள் நடக்கும்போதும் அந்த இப்போ ஊரில் இன்னொன்று பீரியடு, ஸோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணியிருந்தாலும் அது பெரும்பாலும் நம்ம அதெல்லாம் காட்சிப்படுத்தணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, அவங்க நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை எப்படியாவது ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த நைட் சீக்வன்ஸ் ஆஃப் கபடி ஷூட் பண்ணதை பற்றி பேசலாம். பீரியடு வந்து மெயினாக தெரியணுங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, டைரக்டரும் சரி அது எனக்கும் சரி. ஏன்னா இது ஒருத்தருடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி பண்ணுற படங்கிறதுனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணது. மெயினாக வந்து மேட்சஸில் வந்து ஒரு ஃப்ளட் லைட்ஸ் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்லர் இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு பில்லரில் எவ்வளோ லைட் யூஸ் பண்ணுவாங்க முதற்கொண்டு கேட்டுப்போம். ஓகே, கணேசனை கூடயே இருப்பார், ஆனால் இது இப்படி தான் யூஸ் பண்ணாங்களா அந்த டைம் கேட்பேன். நான் நிறைய ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் நிறைய இருக்காது, வீடியோஸ் தான் இருக்கும், அதில் கூட சரியாக தெரியாது. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்போம், ஏன்னா அவர் நிறைய பார்த்துருக்காருனா டைரக்டருக்கும் தெரியும். ஓகே, ஒரு வாட்டி கணேசனை கேட்டுக்கலாம் அப்படின்னும் கேட்போம். அவரு ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவார், பட் அது ஷூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது சம்டைம்ஸ் ஒரிஜினல் யூஸ் பண்ணது. அப்போது அது ஒரிஜினல்லேருந்து அதை இன்னும் கொஞ்சம் எப்படி பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று டிசைன் பண்ணுவோம். அப்புறம் ஒரு சில பல்ப்லாம் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த பல்ப்லாம் வந்து அங்கே அப்போது இந்த பல்ப் தான் போட்டுருந்தாங்க, இந்த பல்ப் தான் வேணும்னு
கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஃப்ரேம்லேயே வரும் ப்ராப்பராக. ஓகே. ஸோ அந்த பல்புலாம் கேட்டு வாங்கணும். அதே மாதிரி படத்தில் அங்கங்கே இந்த சீரியல் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கூட பழைய லைட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாங்காய் ஷேப்லலாம். ஆமாம். அந்த மாதிரி சீரியல் லைட் தான் வேணும்னு சொல்லி அதை வந்து அது எல்லாமே கிடைக்காது, நல்ல கண்டிஷனில் இருக்காது. அதை வர வச்சு அது எல்லாமே அந்த சால்விங்லாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுது. அது தூரத்தில் இருந்தால் கூட பழசு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி யூஸ் பண்ணுது. அதுதான் அந்த அந்த பீரியட்க்கு உண்டான வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது காஸ்டியூமில் இந்த மாதிரி பல்ப் யூஸ் பண்ணது, அந்த ஃப்ளட் லைட் இருக்குன்னா அதை எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. சூப்பர். ஸோ இன்னொன்று, மாரி அவர்களுடைய படங்களில் அதிக வயலன்ஸ் இருக்க படம் வந்து பைசன் தான். சரி. ஸோ ஏன்னா ரத்தம் அவ்வளோ இருக்காது. அந்த ஆடு போர்ஷன் பஸ்ஸில் நடக்கும்போது சரி, அமீர் சாரோட கேரக்டர் வரும்போது சரி, லால் சாரோட கேரக்டர் வரும்போது சரி, அவ்வளோ வயலன்ஸ் வந்து இருந்தது. இன்னொன்று பர்ஃபார்மன்ஸாக வந்து படத்தில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அது தனித்தனியாக நம்ம பேசலாம். ஸோ இப்படி நம்ம வயலன்ஸ் சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னே 2 படங்களையும் அவ்வளோ இதுவாக இல்லை. ஸோ அதை ஷூட் பண்ணும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, நமக்கு கதை படிக்கும் போது ஒன்று இருக்கும், அது படிக்கும்போது நமக்கு இவ்வளோ ஷூட் பண்ண போகிறோமான்னு இருக்கும். ஓகே. ஸ்பாட்டில் அது இல்லை. ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அது ஷூட் பண்ணப்பட்ட விதம் இருக்குல்ல, அதாவது டைரக்டரோட ரெக்குயர்மெண்ட் இவ்வளோ இருந்தால் போதும்னு எடுக்கிற கால் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட் பண்ணும் போது இவ்வளோ வயலன்ஸான்னு ஃபீல் ஆகலை. நான் படித்ததை விட அது கம்மியாக தான் இருந்தது ஆக்சுவலாக. ஓகே. என்கிட்ட நிறைய பேர் அதான் கேட்டாங்க, வயலன்ஸ் இருக்குது பட் அது ரொம்ப ரொம்ப பார்க்க முடியாத அளவுக்கு அது அப்படி இல்லை, அது எப்படி பண்ணீங்கன்னுலாம் கேட்டாங்க. அது டைரக்டர் எடுத்த ரொம்ப சூப்பரான ஒரு கால் தான் அது. ஏன்னா ஒரிஜினலாக அப்படி தான் இருக்குது. பதட்டமான சூழ்நிலை போது நிறைய விஷயம் நடக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதை கொண்டு வரணும், அதுக்காக ரொம்ப ஓப்பனாகவும் காட்டக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அப்படி பண்ணது தான் அது. ஸோ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இதில் இருக்காங்கன்னு சொல்லி பசுபதி சார், அமீர் சார், லால் சார்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இதுக்கு முன்னாடி படங்களை நீங்கள் பார்த்துட்டு இப்போது உங்கள் கேமராவில் நீங்கள் அதை ஷூட் பண்ணுறீங்கன்னும் போது எவ்வளோ சரியெல்லாம் இருந்தது? ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஏதாவது நடந்ததா? அது லால் சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் ஸ்டாரில். கரெக்ட், ஸ்டார். ஆமாம், ஸ்டாரில் ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு எப்படின்னா ஒரு படம் பார்த்தா கூட மினிமமாக அதில் ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சிருந்தாலே அந்த படத்தை நான் உட்காந்து பார்த்துருவேன், அது எப்படி இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ அப்படி தான் எனக்கு அது ஷூட் பண்ணும் போதுனே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரேமு, லைட்டிங்கு இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறவங்களே இந்த ஆக்டர்ஸ் தான். அந்த ஆக்டிங் இன்னும் கூடுதலாக இன்னும் சூப்பராக இருந்ததுன்னா நம்மளோட ஃப்ரேமு மற்ற விஷயம்லாம் இன்னும் சூப்பராக தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அமீர் சார் நடிக்கிறாருன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா அவர் படம் பார்த்து தான் நம்மளை அதிகமாக சினிமா புஷ் பண்ண படம் தான் அவரோட படங்கள், அவரோட ஒர்க் எல்லாமே. ஆனால் அது மேலே ஒரு அந்த ரெஸ்பெக்டை தாண்டி ஒரு பயம் இருக்கும், ஐயோ ஒரு கூட ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பசுபதி சாரும் அப்படி தான். அவர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவரோட ஆக்டிங் பற்றி. இது எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஷூட் பண்ணும் போது எல்லாருக்குமே என்ன ஒரு சூப்பரான விஷயம் நான் இவங்ககிட்ட பிடிச்சது, சீனியர்ஸ்லேருந்து இப்போ இருக்கிறவங்க வரையும் டைரக்டருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒன்று பண்ணாங்க. அந்த டிசிப்ளினு, ஒரு மாரியனை விட இவங்கெல்லாம் சீனியர் அப்படிங்கிறதுலாம் இல்லை அவங்க யாருக்குமே. ஒரு டைரக்டர்கிட்ட கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு இல்லை, அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இவருக்கு என்ன ஃப்ளேவர்லாம் வேணுமோ அப்படிலாம் கேட்டு வாங்கிட்டாரு. அது இல்லாமல் அந்த சீக்வன்ஸாகவே ரொம்ப நேரம் போகும், ஷூட் பண்ணுவாங்க, அதை பார்க்குறதே சூப்பராக இருக்கும். அதான் அமீர் சார்லாம் வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருப்பார். அவர் நடிக்கிறாரா திடீர்னு அந்த கேமரா கட் பண்ண பிறகு பேசுவார்ல, அப்படி பேசுகிறாருன்னு தான் இருக்கும் நமக்கு நிறைய வாட்டி. ஆக்ஷன் சொல்லவே இல்லையே, ஒருவேளை நடிக்க ஆரம்பிச்சிட்டாராம்பலாம் தோணும். ஏன்னா அவ்வளோ டெடிகேட்டடாக இருப்பார். நம்ம அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா நம்மளை இன்னும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இப்படி சின்சியராக இருக்காங்க, நம்மளும் இன்னும் டபுள் த டைம் இருக்கணும்னு தோணும். அப்படி தான் இருந்துச்சு. அமீர் சாருக்கு சும்மா ஒரு ஷார்ட்டை வச்சா கூட மாசாக இருப்பார். எனக்கு நிறைய படத்தில் ஃபேவரட் ஷார்ட்ஸில் அமீர் சாரோட ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஷார்ட்ஸ்லாம். ஏன்னா ஃப்ரேமில் அவர் பார்க்குறதே பயங்கர மாசாக தான் இருக்கும். அது தெரியல, அதில் என்ன மேஜிக் இருக்குன்னு தெரியல. பசுபதி சாருமே அப்படி தான். வந்து மற்ற விஷயங்கள் எரர்ஸ் எல்லாம் மறந்துடுவோம் நம்ம. அங்கே அப்போ ஃபோக்கஸ் லைட்டாக இல்லை பேக்ரவுண்ட் லைட்டாக பேர்ன் ஆகுது, இல்லை லைட்டில் அங்கே ஒரு சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே நம்ம மறக்கடிக்கிற மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க. த்ருவ் சொல்கிறேன், த்ருவ் கூட அப்படி தான். நமக்கு எப்போல்லாம் இது மாதிரி டவுன் ஆகுது என்னென்னா ஃபிசிக்கலாக ரொம்ப ட்ரெயின் ஆகிடும், ஃபிசிக்கலாக மென்டலாக இந்த ப்ராசஸ் இருக்கிறதுல இருக்குல்ல,
அப்போ துருவ் பார்ப்பேன். துருவோட ஹார்ட் ஒர்க்கும் அப்பா அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. இப்படி கஷ்டப்பட்டு நடிப்பாங்களா இந்த மாதிரி ப்ராஜெக்டில் அப்படின்னு தான் இருந்துச்சு. இவன் டைரக்டருக்குமே அது இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேர் பர்சனலாக பேசிப்போம் இன் பிட்வீன் ஷார்ட்ஸ் அப்பெல்லாம். ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் வந்து அதுக்கு கிடைச்ச இதுதான் நினைக்கிறேன். அது ப்ராப்பரான சக்ஸஸ் துருவுக்கு. சூப்பர். அனுப்பமா ரஜிஷாவும் அப்படி தான். நான் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக உள்ளே வரும்போது பார்த்த இமேஜ் வேறு. நடிக்க ஆரம்பிக்கும் போது கம்ப்ளீட்டாக டைரக்டர் மேலே இந்த ட்ரஸ்ட் தான் அது. எப்படி எனக்கு இருந்துச்சோ ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்துச்சோ அதே மாதிரி ஆக்டர்ஸ் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டுக்காக அந்த ஒப்படைச்சிட்டு இருந்த விஷயம் வந்து அது இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு வந்து லால் சார் வந்து இவர் துருவ் விளையாடுறத ஒரு மாடியில் நின்று பார்த்து அப்படியே ரசிப்பார். அப்போ ஒரு கான்வர்சேஷன் போகும். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஒரு சினிமா இதுவாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக அந்த நைட்டில் அவர் முகம் எவ்வளோ தெரியுமோ அந்த முகத்தில் இன்னொன்று அவர் அந்த வேட்டி சட்டை வெள்ளை கலரில் போட்டிருக்கிறது அது ஹைலைட் ஆகி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து பசுபதி சார் வந்து ஏதோ துருவ் பற்றி நினச்சிட்டு அவங்க மேலே ஓடு அவர் கல்லு தூக்கி போட்டனால உடஞ்சிருக்கும். அதுலேருந்து ஒரு லைட் வரும். கரெக்டாக அங்கே நின்று ஒரு தலையில் தண்ணி ஊற்றுவார். அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே மேலே பார்ப்பாரு. அந்த 2 இடங்களுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் நைட் எப்படியோ இதில் அந்த கரெக்டாக அதுக்கு முன்னாடி அதுக்கான ரீசனும் வச்சு. ஸோ அதில் வந்து அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது நீங்கள் சொல்கிற பசுபதி சார் ஷாட் வந்து இந்த இடத்துல இந்த மூமெண்ட்டில் தான் வரப்போகுதுன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் மூடு மட்டும் சொல்லிட்டாரு. வேற ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணார், டக்குன்னு இதே இப்படி ஒன்று வேணும்டா ஒரு அது அப்போது மாண்டேஜ் தான் சொன்னார் என்கிட்ட. அது மாதிரி மாண்டேஜ் ஒன்று வேணும்டான்னாரு. மூடாக இப்படி வேணும் அப்படின்னாரு. மாதிரி டிஸ்டர்பிங்காக வேணும், லைட்டு கேமரா மூமெண்ட் கூட நம்ம அதில் வேறு ஒரு இதெல்லாம் வச்சு ஷூட் பண்ணோம், ஸ்லோ ஷட்டர்லாம் வச்சு ஷூட் பண்ணோம். பட் அது வரல, யூஸ் பண்ணல. லைட்டு டிஸ்டர்பிங்காக வேணும்னாரு. அப்போ நான் என்ன கேட்டேன், டிஸ்டர்பிங்னா என்ன மாதிரி வேணும், இது ஒரு சர்ரியலாக வேறு எங்கேயாவது யூஸ் பண்ண போகிறீங்களா, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை அது மாதிரி டிஸ்டர்பிங்காக அந்த மாதிரி இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு ஹார்ட் லைட் போட்டு ஸோ அதோட ஷேடோ ஒன்று வரும், ஐ ஷேடோ வரும். அதுக்கு முன்னாடி அது ஒரு ஹீட்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதை பண்ணவானா சரி பண்ணுனாரு. அப்புறம் பண்ண உடனே அவருக்கு அது கன்வின்சிங்காக இருந்தது. நம்ம அதான் நான் சொல்லுவேன்ல, ஆக்டர்ஸ் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு அசிஸ்டன்ட் யாரையோ வச்சு பொசிஷன் பார்த்து பண்ணி காட்டுவோம். அப்போ கூட அது நார்மலாக தான் இருக்கும். யோசித்தோம் ஆனால் ஓகே தானே அப்படின்னு தோணும். சார் வந்து நின்று அது பண்ணாருக்கும் கம்ப்ளீட்டாக வரமாட்டா, என்னடா நல்லா இருக்கேடா அப்படின்னு தோணும். அப்படி தான் இருந்துச்சு. அதை விட அது படத்தில் எங்கே வரனே தெரியாமல் பண்ணதுன்னு சொன்னாங்க. அது படத்தோடு பார்க்கும்போது அது அந்த இடத்துல தான் வருதுன்னு போது அது பயங்கர மேஜிக்கில் இருந்தது. ஓகே அதை இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் டிரெக்டர்ஸ் பண்ணுறது. இன்னொன்று பிளாக் யூஸ் பண்ணுறதுன்றது அவருடைய ஒரு இதுவாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து முக்கியமான இன்டென்ஸான போர்ஷன் வந்து ஷூட் பண்ணுறதுல. ஸோ சினிமாட்டோகிராஃபராக உங்களோட பார்வை என்ன? ஏன்னா நீங்கள் அதை ஷூட் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கும், அது அவுட்புட்டாக வரும்போது எது பிளாக்ல வரப்போகுதுன்றதை ஒரு வேளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக வருதுன்ற சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் இருந்திருக்கு. இல்லை சொல்லிட்டார். ஆக்சுவலாக வந்து படம் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே சொல்லிட்டாரு. ஸ்கிரிப்ட் படிக்கும் போதில் ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ்வலாக நிறைய கேட்பார், இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ண ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் அப்படின்னாரு. ஓகே, நல்லா இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் நான் எப்படி ஷூட் பண்ண நினைப்பேன்னா, ஒரிஜினலாக ஷூட் பண்ணோம் பிளாக் அண்ட் ஒயிட் நினைப்பேன். ஓகே, அந்த கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக நம்ம முடியாத டைமில் பண்ணலாம், க்ரியேட்டிவ் கால் தான் அது. பட் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது இருக்குல்ல, அது வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷூட் பண்ணோன்னு ஒரு கால் எடுக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கணும் அது. ஆக்சுவலாக படத்தோட மூடாகவும் சரி, பொதுவாகவே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கும், அவருக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ அப்படி இருந்ததுனால, ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு வேற ஒரு பேட்டர்ன் அதுக்கு. ஏன்னா அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் க்ரியேட் பண்ணோம். அது லைட்டிங்கில், நீங்கள் காஸ்டியூம்ஸில், பேக்ட்ராப்பில், எல்லா இடத்துலையுமே. ஸோ நீங்கள் கலருக்கு பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆகாதுன்னு எப்படி சொல்கிறேன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஒரு நேச்சர் இருக்கும், எப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வராது அது. ஓகே. ஸோ அப்படி முன்னாடியே சொன்னதுனால ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா பிஃபோராகவே அந்த லெட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். ஈவன் ஒரு டைமில் ஒரு டவுட்டும் வந்துச்சு. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா, மிக்சட் கலர் டெம்பரேச்சர்ஸில் லைட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு அங்கே கலர் தேவைப்படாதுங்கிறதுனால நமக்கு என்ன கலரில் லைட்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அது ஒரு பர்டிகுலர் எஃபெக்ட்காகவும் சரி, ப்ளஸ் நம்மகிட்ட லைட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் லைட்ஸ் கம்மியாக இருக்கும்ட்டு. அது இன்கேஸ் நீங்கள் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணாம் கலரில் மாற்றணும்னா அது நல்லா இருக்காது. ஓகே, கண்ணா பின்னான்னு இருக்கும்.
ஸோ அதுக்கு நான் பயந்துட்டு இது கண்டிப்பாக கலரில் மாற்ற மாட்டீங்களா டே 100% சத்தியம்டா பண்ண மாட்டேன்டா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ட் ஆச்சு, ஓகே மாற்ற மாட்டார், அப்போ நல்லா இருக்கும்னு. அதனால பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் எனக்கு தெரியல, அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஓகே, அது எல்லாமே ஆல்மோஸ்ட் முன்னாடியே பிளான் பண்ணதான். இப்போ இன்னொரு ஷாட் ஞாபகம் வருது. துரு வந்து அவர் கடையில் வந்து எவ்வளோ பரோட்டா கேட்டாலும் கொடுங்க என் கணக்கில் எழுதிக்கும் போது அமீர் சாரோட இன்ட்ரடக்ஷன். அப்போ அவங்க உள்ளே வந்து அங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும். இவர் அப்படி தட்டு மாதிரி பதறி போய் ஒரு உள்ள ஒளிஞ்சிருந்து வாயில் இருக்க பரோட்டாலாம் அப்படியே துப்பி அப்படி பதட்டமாக பார்ப்பாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக நீங்கள் அவரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அமீர் சாரை காட்டியிருப்பீங்க. இந்த சீக்வன்ஸ் எப்படி ஷூட் பண்ணீங்க? அந்த 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 லிமிடெட் ஸ்பேஸ், ஏன்னா அது முன்னாடியே காமிச்சிருவாங்க, அந்த இடம் ரொம்ப சின்ன இடம், ஒரு சின்ன ஹோட்டல். ஆமாம் ஆமாம். ஸோ அது அந்த சீக்வன்ஸ் கேட்குறேன். இல்லை ப்ரோ, எனக்கு பொதுவாகவே சின்ன இடங்களை ஷூட் பண்ணுறது சேலஞ்சிங்கானு இல்லை. ஓகே, ஆக்சுவலாக அது ஒரு மூடை க்ரியேட் பண்ணும். நடிக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு மூடை க்ரியேட் பண்ணும். ரொம்ப க்ளோஸராக நின்று நடிக்கிறதுல, டைட்டான ஸ்பேஸில் நடிக்கிறதுலன்னு. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாகவும் இல்லை, ரொம்ப இல்லை சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மூடாவுமே ஒரிஜினலாக அது ரெக்குவயர்மெண்ட் ஒன்று தான் இருந்தது டேரக்டருக்கு. அது ரொம்ப ஒரிஜினலாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரீட் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப 90s இருக்க மாதிரி இருக்கணும்னா அது எல்லாம் ஒரிஜினலாக இந்த செட்டப்லாம் ரெடி பண்ணி, இந்த கடைக்குள்ளே எப்படி லைட் இருக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு அப்படி தான் பண்ணோம். ப்ராப்பராக யாருக்குமே லைட் இருக்காது, அங்கங்கே கண்ணாப்பண்ணான்னு இருக்கும் லைட்டு. அந்த லைட்டு உள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் பண்ணது அது. ஸோ சினிமாவிலேருந்து நிறைய பேர் நிறைய பேசி இருந்திருப்பாங்க, விஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்த விஷயம் என்னன்றது ஷேர் பண்ணலாமா? ராண்டி சார் கால் பண்ணார். இப்போ தான் நீங்கள் வர முடியும் கால் பண்ணார். நான் அவர் சாரை மீட் பண்ணி ஒரு 10 years இருக்கும். அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது அவர்கிட்ட போகிறதுல. நல்ல படமாக பண்ணணும், பண்ணால் ப்ராப்பராக போயிட்டு மீட் பண்ணி சொல்லணும் அப்படி இருந்துச்சு. டாடா பண்ணும்போது அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இல்லை. நான் நல்லா பண்ணியிருக்குமா, இது நல்ல படமா, அவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அது அப்படியே போயிடுச்சு. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவேன் நான் லைஃப்பில். ஸோ அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார் பண்ணும்போது எனக்கு அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரி, இது இன்னொரு ஸ்டைலில் பண்ணுறோம், கண்டிப்பாக அது சாருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு போய் மீட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, பைசன் கமிட் ஆகிட்டு ஸ்டார் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். ஓகே. ஸோ அந்த டைம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதுலையும் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சரி, ஓகே, இதுவும் பத்தாது, ஒரு ப்ராப்பராக ஒரு படம் இன்னும் ப்ராப்பராக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். பைசன் பார்த்துட்டு படம் ஷூட்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ், இது கண்டிப்பாக சாரை கூப்பிடணும், இன்வைட் பண்ணோம், ஷோக்கெலாம் கூப்பிடணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல பயங்கர ஒர்க்கு மார்னிங்கு நைட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தது. கரெக்டாக சரி நாளைக்கு கூப்பிட்டுக்கலாம், இல்லை பேசலான்னு எனக்கு ஒரு தயக்கம் வந்தது. இப்போ என்ன தயக்கம் ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு கூப்பிடலையே, ஓகே, இதுக்கு எப்படி பேசுறது, இதுக்கு எப்படி சாரி கேட்குறது அப்படின்னு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு தள்ளி போயிடுச்சு. ரிலீஸும் ஆயிடுச்சு படம். இது ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி தான் கால் பண்ணார் சார். கால் பண்ணி பயங்கரமாக விஷ் பண்ணார், அப்ரிஷியேட் பண்ணார். சார் அவ்வளோ சார்னு சொல்ல மாட்டார், பயங்கர எமோஷனலாக இருந்தது சார் பேசினார். சூப்பர், பயங்கரமாக பாராட்டினார். எனக்கு ஒரு 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 பாயிண்ட்டுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னு கூட மைண்டில் ஏறவே இல்லை, ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. அப்புறம் சாரி கேட்டேன், சார் இந்த மாதிரி என்னால் வர முடியல சார், தயங்கி விட்டுட்டேன் நான், என்ன எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாண்டா அப்படின்னாரு. இல்லை சார் விட்டேன், உங்களை மீட் பண்ணுவோம் சார்னா. இல்லை சரி வா, ஒர்க்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. சூப்பர், அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட், பெருசாக அச்சீவ் பண்ண மாட்டேன். அப்புறம் சுகுமார் சார் கால் பண்ணியிருந்தார், டிஓபி சுகுமார் சார். அவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருமே கால் பண்ணி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ராண்டி சார் நான் அவர் கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுகுமார் சாருக்கு அறிமுகம் இல்லை, என்ன அறிமுகம் இல்லை அவருக்கு. ஸோ அவரும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ப்ளஸ் அவர் அப்ரிஷியேட் பண்ண அப்புறம் அவர் ஒர்க்கு நான் பார்த்து அட்மைர் பண்ண விஷயங்களுமே அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். சார் எனக்கு இப்படிலாம் இருந்துச்சு உங்கள் ஒர்க்கு, நீங்கள் கால் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்னு சொன்னேன். ஸோஃபார் இந்த மாதிரி வந்திருக்கு முக்கியமான காலம். இன்னும் நிறைய பேர் பண்ணாங்க. பட் நான் ரொம்ப அட்மைர் பண்ணேன் என்னுடைய குருன்னு சொல்லலாம் ராண்டி சாரை. ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் நான் ஃபங்க்ஷன் ஆகிறேன், ஒரு பெரிய செட்டை கூட ஹேண்டில் பண்ணுறேன், ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷனில் கூட அதை ஓவர் கம் பண்ணி எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குன்னா அது ராண்டி சார்ட்டேருந்து வந்தது எனக்கு. சூப்பர். நான் அவர் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன் எப்படி, ஏன்னா அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார் சார். எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஆளாக இருப்பார் எப்போவுமே.
செட்லையும் சரி ஒர்க்காகவும் சரி அது ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். சூப்பர் சூப்பர். as a சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு பைசன்? கான்ஃபிடன்ஸ் தாண்டி யூஸ்வலாகவே நல்ல படங்கள் பண்ணோம், வேறு ஜானரில் பண்ணோம் அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு. அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது. நல்ல படமாக இன்னும் கான்ஷியஸாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பைசனுக்கு முன்னாடியே அடுத்த படம் கமிட் பண்ணிட்டேன். கலாதேவாவுக்கு அப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி சாரோட பண்ணுறேன். அடுத்து தனுஷ் சார். ஆமாம், தனுஷ் சாரோட படம் பண்ணுறேன். அவர் ஒரு ஸ்டார் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. ஸ்டார் பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டார். ஸோ நீங்கள் இந்த படம் பண்ணுங்கன்னு ஆஃபர் பண்ணார். ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல படம், பெரிய ஸ்கேல் நல்ல படம். ஸோ அடுத்து மாரியண்ணன் கூட அடுத்த படமும் பண்ணுறேன். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த பொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒர்க் பண்ணவங்க பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். மெயினாக என்னோட டீம், என்னோட அசோசியேட்ஸ், எனக்கு கூட படித்தவங்க, இன்ஸ்டியூட் பேட்ச்மேட்ஸ், கண்ணதாசன் அண்ட் பிரசன்னா, 2 பேரோட ஒர்க்குமே நான் எந்தளவுக்கு இதில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அதுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு அதிகமாகவுமே அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா டைரக்டருக்குமே அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் என்னோடய ஃபோக்கஸ் பில்லர்ஸ் தரணி அண்ட் ராஜேஷ், அப்புறம் தமிழ் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. தரணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோக்கஸ் பில்லர். எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இந்த ப்ராசஸில் ஃபுல்லாகவுமே இருந்த ஒரு ஆள் தரணி, ஃபோக்கஸ் பில்லர். அப்புறம் ஃபோட்டோ ஃப்ளட் டீம் செந்தில்னு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஸோ அவனோட ஒர்க்குமே நீங்கள் ஃப்ரேமில் என்னெல்லாம் சூப்பராக பார்க்குறீங்களோ அதுக்கு அவன் ரொம்ப முக்கியமான காரணம். சிவராஜ்னு இன்னொரு பையன் இருப்பான் ஃபோட்டோவில், அவனுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். அப்புறம் லைட்மேன் டீமில் வந்து மணின்னு சொல்லிட்டு லைட் சீஃப் அவர் தான், கோவிந்தராஜ், பிரேமன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கார், ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர் கண்ணன் சொல்லிட்டு. அதான் எல்லாருக்கும் இணையான ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டே வரேன் இல்லையா, அதுலேயும் அவர் ரொம்ப முக்கியமான ஆள் அவர். சூப்பர் ப்ரோ. ஸோ உங்கள் டீமுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.